அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் முக்கியமாக இந்த கார் சீன் ரொம்பவே பரபரப்பாக நமக்கு பிடிஎஸ்ஸாக கொடுத்துருந்தாங்க இல்லையா? இது என்ன நடந்து முடிஞ்சிருச்சா இல்லை இனிமேல் தான் வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்கலாம். சரிங்களா? நாளைக்கு ப்ரொமோ இருக்குது, எபிசோடெலாம் இருக்குது, பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த கார் சீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, ஏன்னா 4 நாள் விஜய் நம்மளுக்கு வெளியில் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி காட்டும்போது கார்லேயே தான் அவரை காட்டினாங்க. சரிங்களா? கார்லேயே ட்ராவல் தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். ஒரு வீட்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துலையோ அவர் இல்லை. அதனால் அந்த கார் சீன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வீட்டில் பிரச்சனை பாட்டி உனக்கு சொத்து பத்துலாம் முக்கியம் கிடையாது, காவேரி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கும்போது, அப்போ விஜய் என்ன சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு காவேரி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அப்போ நான் சொல்கிறது நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்க, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு பேக்கை தூக்கிட்டு காவேரி வீட்டுக்கு வந்துடுறாரு இல்லையா? அது நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா, இப்போ வீக்காக ரீயூனியன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டாலுமே, இங்கே காவேரி வீட்டில் உடனே நீங்கள் தங்குங்க, இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சாரதா. அது வளைச்சி போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. மாப்பிள்ளையப்பா வசதியான பையனை பார்த்து வளைச்சி போட்டுக்கிட்டாங்க. இப்போ காவேரி மேட்டர்லேயே அப்படி தானே போயிட்டுருக்கு. அப்போ விஜய் இங்கே வந்துட்டார் அப்படின்னா மயக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பழி பாவத்துக்கு எங்களை ஆளாக்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி சாரதா சொல்லுவாங்க. நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விஜய் எப்படி அதை எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தாத்தா விஜய் போகிறத ஏற்றுக்க மாட்டார். ஏப்பா இப்படி பண்ணுற, நான் இருக்கேன், நீ எதுக்கு அதெல்லாம் ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தாத்தா கண்டிப்பாக சொல்லுவார். அப்போ தாத்தா பேச்சை கேட்காம தான் தாத்தா பின்னாடி விஜய்னு வராரு, அவர் வந்துடுறாரு இல்லையா? அப்போ தாத்தா காவேரி வீட்டுக்கு வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஆனால் கார் சீனு முடிஞ்சிருச்சா முடியலையா அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும். அப்படின்னா கண்டிப்பாக கார் சீன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் என்னோடய பாயிண்ட்டு. நீங்கள் கார் சீன் முடிஞ்சிருச்சா முடியலையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? நிச்சயமாக நிறைய விஷயங்கள் இருக்குங்க மகாநதியில், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை எப்படி நமக்காக ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கார் ட்ராவல் விஜய்க்கு 4 நாளாக ட்ராவலில் போயிட்டு வந்ததுனால கார் சீன் முடிஞ்சிருச்சு. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஷனில் நம்ம போகிறதுக்கு யூஸ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, தாத்தா காவேரி வீட்டுக்கே வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இப்போ பிடிஎஸ்லாம் நம்ம அப்பப்போ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அறிகுறி தெரியுது. சரிங்களா? கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மக்களே, மீண்டும் ஒரு முறை நம்மளோட சேனலை